நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கிளாஸ் சார் ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். அது இப்போ வரையுமே எனக்கு ஞாபகம் வரும். அவரோட சைல்ட்ஹுட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அவங்க வீட்டில் அவர் வந்துட்டு கேரம் போர்டு கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க வீட்டில் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேரம் போர்டை தானே வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்துமே அது ஒரு எமர்ஜென்சியில் அப்படியே செலவாயிட்டு, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அவரோட நாட்களும் ஓடி போகுது. அதுக்கப்புறம் காலேஜ் சேரார். காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறமா டீச்சர் ட்ரைனிங் போய் டீச்சர் ஆகி ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஆனால் இப்போ வரைக்குமே அவர் வீட்டில் கேரம் போர்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சார் இல்லை அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அவங்க கிட்ட தான் கேட்டேன், என் பேரண்ட்ஸ் தான் இப்போ கூட எனக்கு வாங்கி தரணும், என்னால் இப்போ நினச்சா எத்தனை கேரம் போர்டு வேணாலும் வாங்க முடியும், ஆனால் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவருக்கு இப்போ கேரம் போர்டு தேவையில்லை. அவர் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த கேரம் போர்டுனால கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ். நம்மளுக்குமே இதே மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் சின்ன பிள்ளையில் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கான நம்மக்கிட்ட அமௌண்ட்டே இருந்திருக்காது. ஆனால் இப்போ நம்மளால் எவ்வளோ வாங்க முடிஞ்சாலும் அதே ஹாப்பினஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் சின்ன பிள்ளையில் வாங்கணுன்னு ஆசைப்பட்டு இப்போ ஆனால் என்னால் நிறையா வாங்க முடியும், ஆனால் எனக்கு வாங்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.